நீங்கள் ஒரு ஃபீல் குட் வீடியோவை பார்க்க போகிறீங்க. ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவில் ஒரு மரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அம்மன் கோயில். கேட்கவே அதிசயமாக இருக்குல்ல. இந்த வீடியோவை பார்க்க அவ்வளோ அதிசயமாக, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் குட் வீடியோவாக இது இருக்கும். இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான கோயிலுக்கு போக போகிறோங்க. இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கும், இயற்கை தான் கடவுள் அப்படின்ற ஒரு கருத்து வச்சுருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அப்படி இயற்கையும் இறைவனும் ஒன்றிணைந்த ஒரு கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். இந்த கோயிலை பற்றி நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். இருந்தாலும் இன்னொரு வாட்டி இப்போ அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விவரத்தை உங்ககிட்ட தெரியப்படுத்தணும்னு ஒரு ஆசை. ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயில், ஒரு அற்புதமான உணர்வு தரக்கூடிய கோயில். அந்த கோயில் என்ன அப்படி அந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரத்துக்குள்ளே இருக்கிற கோயிலுங்க. மரத்துக்குள்ளே கோயிலா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, மரத்துக்குள்ளே ஒரு கோயில். மரத்துக்குள்ளே இருக்கிற முச்சந்தி அம்மன் கோயில். எப்படி அந்த கோயில் இருக்குது, அந்த கோயில் எப்படி காட்சி தருது, அங்கே இப்போது சூழ்நிலை எப்படி இருக்குது, எப்படி நம்ம அங்கே போகலாம் அப்படின்ற அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போகுது. கண்டிப்பாக ஒரு அற்புதமான உணர்வு இந்த காணொலி உங்களுக்கு தரும். இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு இந்த கோயிலுக்கும் நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள். இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஐயம்பேட்டை அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குங்க. இந்த கோயிலுடைய லொக்கேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் இந்த ஊருக்கு வந்து, அதாவது ஐயம்பேட்டைக்கு வந்து அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டு போகிறது பெட்டர். ஏன்னா சில பாலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேமேஜாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கூகுள் மேப்பில் நீங்கள் பார்த்துட்டு வர்றது சரியாக இருக்காது. ஸோ ஐயம்பேட்டைக்கு வந்துடுங்க. ஐயம்பேட்டைக்கு வந்து மக்களிடம் கேட்டு போகிறது பெட்டர். வந்துட்டோங்க, முச்சந்தி அம்மன் திருக்கோயில். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு அதிசயமான விஷயம் இல்லை? இங்கே அந்த அரச மரம் மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் பாருங்கள், இங்கே ஒரு வேப்ப மரமும் இருக்குது பின்னாடி. அப்படியே இயற்கை சூழ்ந்து வயல்வெளிகளுக்கு நடுவில் இப்படி ஒரு ரம்மியமான ஒரு இடம். அற்புதமாக இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த வேர் அப்படியே கோயிலை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே வளர்ந்துருக்கு. அப்படியே ஒரு அரண் மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே கூட ஒரு வேப்ப மரம் இருக்குது சைடில். பாருங்க, இதுதாங்க கோயில், முச்சந்தி அம்மன் கோயில். அப்படியே மரம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த கேப்பை விடலைன்னா நம்ம எப்படி போய் பார்த்துருப்போம்? அந்த கேப் விட்டுருக்கு பாருங்கள் அந்த மரம் நம்மளுக்காக. போய் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, முச்சந்தி அம்மனை போய் அவங்களுடைய அருள் பெற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வழி விட்டுருக்கு. நம்ம உள்ளே போகலாம். நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால முட்டி போட்டு தான் போகணும். நீங்கள் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறவங்க அப்படியே குனிஞ்சே போயிடலாம். ஆமாம், வாங்க வாங்க. அப்பா, முச்சந்தி அம்மன் அற்புதமாக காட்சி தராங்க. காட்டுங்க. இங்கே பாருங்க, வேர் அப்படியே, வேர்லாம் அப்படியே இதுவாயிருக்கு பாருங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. இது பூச்சி போட்டு இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். பட் இது ஆளுங்க வந்து போகிற இடம்ன்றதுனால அந்த அளவுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி. டார்ச் லைட் வச்சு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு.
அம்பாள் ரொம்ப அற்புதமாக காட்சி தராங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப நெருக்கத்திலே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருக்கட்சி பயணங்கள் நடத்தும் 6வது திருக்கோயில் பயணம் ஆடி மாதத்தில் அம்மன் கோயில்கள், அதுவும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற முக்கியமான 6 அம்மன் கோயில்களுக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த தனித்துவமான கோயில்கள் எல்லாமே. அதில் இந்த முச்சந்தி அம்மன் கோயிலுக்கும் நம்ம வருவோம். நீங்கள் இந்த பயணத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த பயணத்தில் இணைஞ்சிக்கோங்க. இந்த பயண கட்டணம் 1500 ரூபாய். இதில் காலை உணவு, மதிய உணவு, ஏசி வாகன வசதி, அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களையும் நானே கூட இருந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பேன். ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக உங்களுக்கு இது இருக்கும். வரணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் பயணத்தை முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஆமாம், ஒரு குகைக்குள்ளேருந்து வரா மாதிரி இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி முட்டிலாம் ஸ்கூல் டைமில் போட்டது. இங்கே வரவங்களாம் குனிஞ்சே போகிறாங்க, நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பா, முச்சந்தி அம்மன் தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே நம்ம சுற்றி வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா பார்ப்போங்க. இங்கே பாருங்கள், கருப்பண்ணசாமி சவுத்தில் இவர் ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் சூர்யா படம் வந்ததுக்கப்புறமா. இன்னொரு கூற்றும் இருக்குங்க. இது இந்த மர்மதேசம் சீரியல் பார்த்துருக்கீங்களா? அதில் என்ன மாதிரி ஒரு தியரி கொடுப்பாங்கன்னா, கருப்பசாமி கல்கி அவதாரம்ன்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கல்கி அவதாரம்ன்றது ஒரு அவதாரம் மட்டும் இல்லாமல் தவறு நடக்கும் போதெல்லாம் அந்த அவதாரம் வரும்ன்ற மாதிரி ஒரு கூற்றை அந்த ஒரு சீரியலில் அந்த காலத்துலேயே கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிருக்கும்ல, அந்த டைம்லேயே கொடுத்துருப்பாங்க. கருப்பண்ணசாமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நார்த்தில் இவர் தாங்க ஃபேமஸ், முனீஸ்வரன். அற்புதமாக தாடி வச்சுட்டு என்ன மாதிரியே இருக்கார் பாருங்கள். நான் இந்த அளவுக்கு தாடி வச்சுருந்தேங்க, நான் வேணால் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இப்படி நெஞ்சி வளர்கிற அளவுக்கு தாடி வச்சுருந்தேன். அந்த மாதிரி திரும்பி வளர்க்கலான்னு ஐடியாவில் இருக்க. நீங்கள் வளர்க்கலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். முனீஸ்வரன், அற்புதமான ஒரு முனீஸ்வரர் சிலை நான் பார்த்ததில் இவர் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. கண்டிப்பாக முனீஸ்வரருக்கு பெரும்பாலும் இப்படி ஒரு சுதை சிற்பமாக நான் இங்கே பார்த்துருக்கேன். அற்புதமாக கையில் சூளம் ஏந்தி, அருவா ஏந்தி, இங்கே குதிரை பாருங்கள், சூப்பராக இருக்குது குதிரையும். அதுக்கப்புறமா இங்கே வீரபத்ரர், சிவபெருமானுடைய 64 மூர்த்திகளில் வீரபத்ரரும் ஒருவர். உக்ரமான ஒருத்தர். தக்ஷனுடைய யாகத்தை நிறுத்தி தக்ஷன் சிறைசேதம், அதாவது சிரசேதம் செய்தவர் வீரபத்ரர் தான். அவருடைய வாகனமாக இங்கே மாடு இருக்குது பாருங்கள், நந்தி. அதுக்கப்புறமா நம்மளுடைய தமிழர்களுடைய பழமையான வழிபாடுன்னா இவங்க கன்னிகள், சப்த கன்னிகள். இவங்களுடைய சிற்பங்கள் நீங்கள் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலே இருக்குது. கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகள் பழமையான சப்த கன்னிகள் வழிபாடு நடந்துட்டுருக்குன்றது அது மூலயமா நம்மளுக்கு தெரிய வருது. தமிழர்களுடைய ஒரு முக்கியமான வழிபாடு சப்த கன்னிகளுடைய வழிபாடு. அப்படியே இங்கே வாங்கலாம், இந்த இடத்துலேருந்து அப்படியே கோயிலை பாருங்களேன். அப்படியே பாருங்கள், வாவ், அற்புதமாக இருக்குங்க. மரம், அப்படியே மரத்தை காட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாச்சு இந்த மரம் இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நான் போன தடவை வரும்பொழுது இந்த கோயிலானது கட்டப்பட்டு கொண்டு இருந்தது. இந்த முச்சந்தி அம்மனுடைய இந்த புது கோயில் இப்போ கட்டி முடிச்சுட்டு ரொம்ப அழகாகவே இருக்குது. வாங்க அங்கேயும் போய் அவங்களையும் தரிசனம் பண்ணலாம்.
மேபி உங்களுக்கு வந்து டவுட் வந்திருக்கலாம், இந்த கோயில் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். அதனால் இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கும் போல். இந்த கோயிலில் அருள்வாக்கு குறியும் சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்கன்னா செவ்வாய்க்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் குறி சொல்கிறாங்க. மணி, பெரிய மணி. யானை வாகனத்தில் முச்சந்தி அம்மன் இருக்காங்க. ஒரு அரிய காட்சி, யானை வாகனத்தில் இருக்காங்க முச்சந்தி அம்மா. இங்கே பாருங்கள், நவீன் வந்து குனிஞ்சே வந்துடுவார். அந்த மாதிரி தான் இருக்குது. நான் தான் முட்டி போட்டு வரணும். உள்ளே நிற்கலாம், நாங்களாம் குனிஞ்சு நிற்கலாம். கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், அங்கே நாகர்கள் சன்னதியும் இருக்குது. நாகர்கள் வழிபாடும் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த நாகங்கள்ன்றது ரொம்ப முக்கியமானது ஆன்மீகத்தில். நாகங்களுக்கு அதீத உணர்வு திறன் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் அமைதியாகவும் நாகங்கள்னால் இருக்க முடியும். அந்த அதீத உணர்வு திறனும் அமைதியாக இருக்கிறது தாங்க ஆன்மீகம். அதுக்கு தான் நாகங்கள் வந்து நிறைய இடங்களில் பிரதிபலிக்கும். அம்மனுக்காக இருந்தாலும் சரி, பெருமாளுக்காக இருந்தாலும் சரி, சிவனுக்காக இருந்தாலும் சரி, நாகங்கள் மிக முக்கியமானது. நாகர்களும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து பார்க்குற வியூ பாருங்கள். இது வாங்க, அப்படியே ரம்மியமாக இருக்குங்க. அந்த மரத்தோடைய அந்த முழு வளர்ச்சியை இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியும். அங்கே பாருங்கள், அம்மன் கிட்ட இருந்து அப்படியே இந்த மரம் அப்படியே வளர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு காட்சி. இது பிரபஞ்சமே இறைவன்கிட்ட இருந்து தோன்றுது அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக இருக்கா மாதிரியான ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு இதுவாக இருக்குங்க. ரம்மியமாக இருக்குது இந்த இடத்துல இருந்து முச்சந்தி அம்மன் கோயிலை பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வயல்வெளி. அப்படியே இங்கே ஒரு வரப்பு போகுது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த லொக்கேஷனு. அங்கே மட்டும் ஆறு மட்டும் ஓடிச்சின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அடிச்சிக்கவே முடியாது இந்த ஸ்பாட்டை. செம்மையான ஒரு ஸ்பாட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் சும்மா வந்து இந்த கோயிலுக்கு வந்து போகிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு ஒரு மதிய உணவு கட்டிட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃபீல். இன்னும் ஆற்றுல நான் சொன்ன மாதிரி தண்ணி போச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே தண்ணி இந்த இடத்துல நீரோட்டம் இல்லைங்க. ஆனால் அந்த மரம் பாருங்களேன், அது நேராக பூமியிலையும் இல்லை, கோயில் மேலே தான் இருக்குது. எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்களேன். அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த வழி விட்டது, நம்மளுக்கு வழி விட்டது, அது ஒரு ஆச்சரியமான விஷயம். எவ்வளோ ஒரு அமேசிங்க. கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து பார்த்தே ஆகணுங்க, முச்சந்தி அம்மன் கோயில். நான் கிட்டத்தட்ட 4-5 முறைக்கு மேலே வந்திருக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்காகவே இது வந்து ஒரு 3ஆவது முறையாக வரேன். பார்த்துருப்பீங்க, அதி அற்புதமான அதிசயமான ஒரு ரம்மியமான உணர்வு தரக்கூடிய முச்சந்தி அம்மன் திருக்கோயில். அதிசயங்க உண்மையாலே. இந்த மாதிரி பார்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப அரிது. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் வந்து பாருங்கள். இங்கே வந்து இந்த அருமையான ஒரு சூழ்நிலையில்
ஒரு மதிய உணவோ கட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பி போனால் அந்த உணர்வுன்றது, அந்த அனுபவம்ன்றது உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக கண்டிப்பாக அமையும். இந்த எவ்வளவோ கோயில் போயிருப்பீங்க உங்கள் வாழ்நாளில், எதனா யூனிக்கான ஒரு விஷயம் அந்த கோயிலில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பான தனித்துவம் இந்த மரம், அந்த மரம் விட்டுருக்கிற வழி, அது அழகாக அம்மனை பாதுகாத்து அப்படியே ஒரு அரண் மாதிரி இருக்கிற அந்த அமைப்பு, இந்த சூழ்நிலை, இந்த ஆற்றோரம், இந்த ஒரு வயல்வெளிக்கு நடுவில் இப்படி ஒரு இடம், இங்கே கிராம தேவதைகள் அதெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் வந்து பாருங்கள். நான் இன்னொரு முறையும் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. இப்போ நான் இந்த காணொலியை இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.